வணக்கம் என் அன்பு தோட்டக்கலை நண்பர்களே. வெறும் மூணே விதைகளை வச்சு கூடை கூடையா மொறுமொறுப்பான சுவையான வெள்ளரிக்காய்களை அறுவடை செய்ய முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். இனிமே ஏகப்பட்ட பணத்தை செலவு பண்ணி பாக்கெட்டா விதைகளை வாங்கி குவிக்க வேண்டிய அவசியமே இல்ல. நம்மள நிறைய பேருக்கு ஒரு கசப்பான அனுபவம் இருக்கும். காசையும் உழைப்பையும் கொட்டி செடிகளை வளர்ப்போம். ஆனா கடைசியில ஒரு 4 காய் கூட ஒழுங்கா கிடைக்காது. விதைக்கிற விதைகளோட எண்ணிக்கைக்கும் கிடைக்கிற விளைச்சலுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறத இன்னைக்கு நான் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன். இந்த வீடியோவுல வெறும் 3 விதைகள்ல இருந்து உங்களால சமாளிக்கவே முடியாத அளவுக்கு எப்படி அதிக விளைச்சலை எடுக்கிறதுங்கிற முழு ரகசியத்தையும் நான் சொல்ல போறேன். இது ஏதோ மேஜிக் கிடையாது. இது வருடக்கணக்கான அனுபவத்தாலையும் சின்ன சின்ன நுட்பங்களாலையும் உருவான ஒரு முறை. உங்க விவசாய முறையையே புரட்டி போட போற அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்க தயாரா? அப்போ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கவனமா பாருங்க. விஷயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏன் நமக்கு அதிக விளைச்சல் கிடைக்கிறது இல்லைங்கிற அடிப்படை காரணத்தை பார்ப்போம். இன்னைக்கு மார்க்கெட்ல விதவிதமான புது ரகங்கள் வந்துகிட்டே இருக்கு. இத நட்டா போதும் மலை போல காய்க்கும்னு விளம்பரதாரர்கள் நம்மளே நம்ப வைக்கிறாங்க. அந்த அழகான படங்களை பார்த்து ஏமாந்து நம்ம வீட்டு ஜன்னல் ஓரத்துல இருந்து தோட்டம் வரைக்கும் செடிகளா நட்டு வைக்கிறோம். ஆனா என்ன நடக்குது? இட நெருக்கடியால அந்த செடிகள் ஒன்னோட ஒன்னு போட்டி போட்டுக்கிட்டு சரியான சூரிய வெளிச்சம், தண்ணி, சத்துக்கள் கிடைக்காம சோர்ந்து போயிடுது. இதனால செடிகளுக்கு நோய் வருது. காய்களும் ருசியாவோ சரியான அளவுலயோ வளர்றது இல்லை. என் முறை என்னன்னா, கவனத்தை சிதற விடாம வெறும் 3 தரமான செடிகளுக்கு மட்டும் ராஜ மரியாதை கொடுத்து கவனிச்சு வளர்க்கிறது தான். இப்படி செய்யும்போது அந்த செடிகளோட முழுத்திறனும் வெளிப்பட்டு மத்தவங்க 10 செடிகள்ல எடுக்கிற விளைச்சல நாம ஒரே ஒரு செடியில இருந்தே எடுக்க முடியும். முதல்ல பெரும்பாலான தோட்டக்காரர்கள் மத்தியில இருக்கிற ஒரு பெரிய தப்பான புரிதலை பத்தி பார்ப்போம். அதாவது பார்க்கறதுக்கு அழகா விலை அதிகமா இருக்கிற விதை பாக்கெட்டுகளை வாங்கினாதான் நிறைய விளைச்சல் கிடைக்கும்னு 10ல 9 பேர் நம்புறாங்க. இந்த நிறுவனங்கள் விளம்பரத்துக்காகவும் அந்த பாக்கெட் மேல இருக்கிற பளபளப்பான காய்கறி படங்களுக்காகவும் கோடிக்கணக்குல செலவு பண்றாங்க. எந்த நோயும் வராது, எல்லா விதையும் முளைக்கும், சீசன் முடியிற வரைக்கும் காய் கொட்டும்னு அவங்க நமக்கு ஆசை காட்டுறாங்க. நாமளும் அதை நம்பி வெறும் சில விதைகள் இருக்கிற பாக்கெட்டுக்காக ஆயிரக்கணக்குல பணத்தை கொட்டுறோம். ஆனா கடைசியில என்ன நடக்குது? பாதி விதைகள் கூட சரியா முளைக்கிறதில்லை. அப்படியே முளைச்சாலும் அந்த படத்துல பார்த்த மாதிரி இல்லாம கோணல் மாணலா கசப்பான காய்கள் தான் கிடைக்குது. உண்மை என்னன்னா, விதையோட விலைக்கும் அதோட தரத்துக்கும் சம்பந்தமே இல்ல. நாம கொடுக்கற காசு அந்த விதையோட தரத்துக்காக இல்ல, அந்த பிராண்டுக்கும் அவங்க பண்ற விளம்பரத்துக்கும் தான் போகுது. நல்ல விளைச்சலோட உண்மையான ரகசியம் அந்த விலையில இல்ல, விதை மண்ணை தொடுறதுக்கு முன்னாடி நாம கடைபிடிக்க வேண்டிய சரியான முறையில தான் இருக்கு. இதுக்கு பெரிய செலவு எதுவும் தேவையில்லை. இது எல்லாருக்கும் சாத்தியமான ஒண்ணுதான். நமக்கு தேவையானது எல்லாம் கொஞ்சம் அறிவும் கவனமும் அப்புறம் இந்த மாதிரி திணிக்கப்பட்ட பழைய நம்பிக்கைகளை தாண்டி யோசிக்கிற மனப்பக்குவமும் தான். சரி, அந்த வெற்றி தரும் 3 விதைகளை தேர்ந்தெடுப்பது எப்படி? முதலில் வண்ணமயமான உரைகளை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். அவற்றிலுள்ள விபரங்களை கவனியுங்கள். நமக்கு தேவை வெறும் சாதாரண ரகங்கள் அல்ல. பார்த்தினோகார்பிக் வகை வீரிய ரகங்கள். அதாவது இந்த பயிர்களுக்கு காய் பிடிப்பதற்கு மகரந்தச் சேர்க்கை தேவை இருக்காது. இதனால் பூச்சிகள் நடமாட்டம் இல்லாத பசுமை குடில்களிலும் மேகமூட்டமான நாட்களிலும் கூட உங்களுக்கு தாராளமான மகசூல் கிடைக்கும். அடுத்த முக்கியமான விஷயம் பூக்கும் விதம். விதையின் உரையில் கொத்து கொத்தாக காய்க்கும் கிளஸ்டர் டைப் ரகம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதா என பாருங்கள். சாதாரண ரகங்களில் ஒரு கணுவிற்கு 1 அல்லது 2 காய்கள் மட்டுமே வரும். ஆனால் இந்த ரகத்தில் 3 முதல் 8 காய்கள் வரை கொத்து கொத்தாக பிடிக்கும். இதுதான் அதிக விளைச்சலுக்கான முதல் ரகசியம். 3வதாக, நோய் எதிர்ப்பு திறனை சோதிக்க வேண்டும். குறிப்பாக வெள்ளரியை தாக்கும் சாம்பல் நோய் மற்றும் அடிச்சாம்பல் நோய்களை தாங்கி வளரக்கூடிய விதைகளை தேர்ந்தெடுங்கள். இது உங்கள் நேரத்தையும் உழைப்பையும் மிச்சப்படுத்தும். இறுதியாக,
புதுமை என்ற பெயரில் தேவையற்ற ரகங்களை தேடி அலைய வேண்டாம். உங்கள் மண்ணிற்கும் தட்பவெப்ப நிலைக்கும் ஏற்ற ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட ரகங்களையே தேர்ந்தெடுங்கள். பல நேரங்களில் உள்ளூர் ஆராய்ச்சி மையங்களில் சாதாரண காகிதப் பைகளில் விற்கப்படும் விதைகளே மிகச்சிறந்த பலனைத் தரும். இப்படிப்பட்ட தரமான விதைகளிலிருந்துதான் நமது அந்த 3 சாம்பியன் ரகங்களை நாம் தேர்வு செய்யப் போகிறோம். விதைகளை தேர்ந்தெடுத்தவுடனே அவற்றை மண்ணில் விதைக்க அவசரப்பட வேண்டாம். விதைகளுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் உயிர் சக்தியை தட்டி எழுப்புவதே நமது முதல் வேலை. இதைத்தான் விதை நேர்த்தி என்கிறோம். இது மிகவும் முக்கியமான ஒரு கட்டம். முதலில் தரமான விதைகளை தரம் பிரிப்போம். ஒரு கிளாஸ் தண்ணீரில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து அதில் விதைகளை போடுங்கள். தண்ணீரில் மிதக்கும் விதைகள் சத்து இல்லாதவை, அவற்றை அப்புறப்படுத்தி விடுங்கள். அடியில் தங்கியிருக்கும் விதைகளே உண்மையான பொக்கிஷங்கள். அவற்றை சுத்தமான தண்ணீரில் கழுவிவிட்டு அடுத்த கட்டத்திற்கு செல்லலாம். கிருமி நீக்கம் செய்ய இரசாயனங்கள் எதுவும் தேவையில்லை. அதைவிடச் சிறந்த இயற்கை வழி ஒன்று இருக்கிறது. கற்றாழை சாற்றை சமளவு தண்ணீருடன் கலந்து அதில் விதைகளை 12 மணி நேரம் ஊற வையுங்கள். கற்றாழை ஒரு சிறந்த இயற்கை ஊக்கி மற்றும் கிருமிநாசினி. இது நோய் கிருமிகளை அழிப்பதோடு செடிகள் வீரியமாக வளரவும் உதவும். ஊற வைத்த பிறகு விதைகளை கழுவக்கூடாது. அவற்றை ஒரு ஈரமான துணி அல்லது பஞ்சில் வைத்து ஒரு உறையில் போட்டு சுமார் 25 டிகிரி வெப்பம் இருக்கும் ஒரு வெதுவெதுப்பான இடத்தில் வைத்திடுங்கள். ஓரிரு நாட்களில் சிறிய வெள்ளை நிற வேர்கள் துளிர்விடுவதைக் காண்பீர்கள். இப்போது நமது விதைகள் நடவுக்குத் தயார். முழு ஆற்றலோடு இருக்கும் இந்த விதைகள் வருங்காலத்தில் நமக்குச் சிறந்த பலனைத் தரும் வாழ்வாதாரமாக மாறும். நமது வெற்றிக்கான விளைச்சல் எங்கே வளரப்போகிறது? சரியான இடத்தை தேர்வு செய்வதில்தான் 50% வெற்றி அடங்கியிருக்கிறது. வெள்ளரிக்காய்கள் சூரிய வெளிச்சத்தை அதிகம் விரும்புபவை. அவற்றுக்கு ஒரு நாளைக்கு குறைந்தது 6 மணி நேரம், முடிந்தால் 8 முதல் 10 மணி நேரம் நேரடி சூரிய ஒளி தேவைப்படும். உங்கள் தோட்டத்தில் நல்ல வெளிச்சம் உள்ள, அதே சமயம் பலமான காற்று வீசாத இடத்தை தேர்ந்தெடுங்கள். வடக்கு பக்கத்தில் ஒரு சுவரோ வேலியோ அல்லது மக்காச்சோளம் போன்ற உயரமான செடிகளோ இருந்தால் அது செடிகளுக்குத் தேவையான கதகதப்பான சூழலை உருவாக்கும். மற்றொரு முக்கியமான விஷயம் பயிர் சுழற்சி. பூசணி, பரங்கிக்காய் அல்லது சுரைக்காய் போன்ற பயிர்களை வளர்த்த அதே இடத்தில் வெள்ளரியை நடாதீர்கள். ஏனெனில் இவற்றுக்கு ஒரே மாதிரியான நோய்களும் பூச்சிகளும் வர வாய்ப்புள்ளது. அவை மண்ணிலேயே தங்கிவிடும். முட்டைக்கோஸ், வெங்காயம், பூண்டு, தக்காளி அல்லது பயறு வகை பயிர்கள் விளைந்த இடத்தில் நட்டால் அவை மண்ணை ஆரோக்கியமாக்கி செழிப்பாக வளர உதவும். நீங்கள் பசுமை குடிலில் கிரீன்ஹவுஸ் பயிரிடுபவர் என்றால் நோய் தொற்றை தவிர்க்க ஒவ்வொரு ஆண்டும் மேலடுக்கில் உள்ள 10 முதல் 15 சென்டிமீட்டர் மண்ணை மாற்றிவிடுவது நல்லது. சரியான இடத்தை தேர்வு செய்வது என்பது ஒரு வீட்டிற்கு பலமான அஸ்திவாரம் அமைப்பதைப் போன்றது. அஸ்திவாரம் சரியாக இல்லாவிட்டால் எவ்வளவு உறுதியான கட்டிடமும் நீண்ட காலம் நிலைக்காது. இப்போது நிலத்தை தயார் செய்வோம். வெள்ளரிக்காய் அதிக சத்துக்களை விரும்பி உண்ணும் ஒரு செடி. அமோக விளைச்சல் கிடைக்க வேண்டுமென்றால் அதற்கு தாராளமாக ஊட்டச்சத்து அளிக்க வேண்டும். அதற்காக நாம் சாதாரணமாக நிலத்தை தோண்டாமல் செடிகளுக்கு ஒரு சத்து நிறைந்த மெத்தையை உருவாக்கப் போகிறோம். தேர்ந்தெடுத்த இடத்தில் 3 குழிகளை தோண்டுங்கள். ஒவ்வொன்றுக்கும் இடையே குறைந்தது 70 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். ஒவ்வொரு குழியும் சுமார் 40 சென்டிமீட்டர் நீளம், அகலம் மற்றும் ஆழம் கொண்டதாக இருக்கட்டும். முதலில் குழியின் அடியில் தண்ணீர் தேங்காமல் இருக்க சில குச்சிகள் அல்லது மரத்துண்டுகளை போட்டு ஒரு வடிகால் அமைப்பை உருவாக்குங்கள். பிறகு அடுக்கடுக்காக சத்துக்களை சேர்க்கலாம். முதல் அடுக்கு அரைவாளி மட்கிய உரம் அல்லது கம்போஸ்ட். இரண்டாவது அடுக்கு அரைவாளி நல்ல வளமான மண். மூன்றாவது அடுக்கு ஒரு கப் மரச் சாம்பல். இது பொட்டாசியம் மற்றும் தாதுச்சத்துக்களை வழங்கும். நான்காவது அடுக்கு மீண்டும் கொஞ்சம் மண். இவை அனைத்தையும் குழியிலேயே நன்றாக கலந்து தாராளமாக வெதுவெதுப்பான நீரை ஊற்றவும். இப்போது இது வெறும் குழியல்ல, ஒவ்வொரு செடிக்கும் பல வாரங்களுக்கு தேவையான சத்துக்களை வழங்கும் ஒரு உணவகம் போன்றது. இந்த முறையானது செடிகள் முதல் நாளிலிருந்தே அதிவேகமாகவும் ஆரோக்கியமாகவும் வளர நிச்சயம் உதவும்.
ஏன் 3 செடிகளை மட்டும், அதுவும் இவ்வளவு இடைவெளி விட்டு நடுகிறோம் என்று யோசிக்கிறீர்களா? இதில்தான் அந்த முக்கோண நுட்பத்தின் ரகசியம் ஒளிந்திருக்கிறது. 70 முதல் 80 சென்டிமீட்டர் இடைவெளி கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் முனைகளில் இந்த 3 செடிகளும் இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். இந்த நடவு முறை தற்செயலானது அல்ல. இது ஒவ்வொரு செடிக்கும் எல்லா திசைகளிலிருந்தும் தாராளமாக சூரிய வெளிச்சம் கிடைக்க வழி செய்கிறது. இதனால் செடிகள் ஒன்றுக்கொன்று நிழல் தராமல் போதிய வெளிச்சத்தை பெற்று செழித்து வளரும். அதோடு செடிகளுக்கு இடையே காற்று சீராகச் சுழல இது உதவுகிறது. ஈரப்பதத்தாலும் நெருக்கமான வளர்ச்சியாலும் ஏற்படும் பூஞ்சை நோய்களைத் தடுக்கச் சிறந்த வழி இந்தச் சரியான காற்றோட்டம்தான். இந்த முக்கோணத்தின் மையப்பகுதியில் ஒரு குச்சியை நட்டு அதில் 3 செடிகளையும் படரவிட்டால் அது ஒரு அழகான பச்சை கூடாரம் போல காட்சியளிக்கும். இந்த எளிய வடிவியல் நுட்பம் இடம், வெளிச்சம் மற்றும் காற்று என அனைத்தையும் மிகச் சரியாக பயன்படுத்த உதவுகிறது. இதன் மூலம் செடிகள் தங்களுக்குள் போட்டியிடாமல் தங்களின் முழு ஆற்றலையும் அதிக மகசூலை தருவதற்காகவே செலவிடும். பார்ப்பதற்கு எளிமையாகத் தெரிந்தாலும் இது மிகச்சிறந்த பலனைத் தரக்கூடிய ஒரு முறையாகும். இப்போ முளைக்க ஆரம்பிச்ச நம்ம விதைகளை 1.5 சென்டிமீட்டர் ஆழத்துல நல்லா பண்படுத்தப்பட்ட குழிகள்ல நட்டு அதுக்கு மேல லேசான மண்ணை தூவியாச்சு. இதுக்கப்புறம் வர்ற அந்த முதல் சில நாட்கள் தான் ரொம்பவும் முக்கியமான காலம். ஏன்னா முளைச்சு வர்ற அந்த சின்னஞ்சிறு நாற்றுகள் ரொம்பவும் மென்மையானவை. பகல்ல அடிக்கிற சுட்டெரிக்கிற வெயில்ல இருந்தும் ராத்திரி நேரக் குளிர்ல இருந்தும் இதை பாதுகாக்க மூடி இல்லாத 5 லிட்டர் பிளாஸ்டிக் பாட்டில்களை பாதியா வெட்டி ஒவ்வொரு செடிக்கும் மேல கவிழ்த்து வைங்க. இது ஒரு குட்டி பசுமை குடியில மாதிரி செயல்பட்டு செடிகளுக்கு தேவையான ஈரப்பதத்தையும் தட்ப வெப்பத்தையும் சீரா வைக்கும். இந்த நேரத்துல தண்ணி ஊத்தும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். வெதுவெதுப்பான நல்லா ஆறின தண்ணிய செடியின் மேல ஊத்தாம அதைச் சுத்தி மெதுவா ஊத்துங்க. மண்ணு எப்பவும் மிதமான ஈரப்பதத்தோட இருக்கணும். ஆனா சேறு மாதிரி தண்ணி தேங்கி நிக்கக்கூடாது. செடிகள்ல 2-3 இலைகள் வந்ததும் இந்த பாட்டுல மூடிகளை எடுத்துடலாம். ஆனா இத ஒரு மேகமூட்டமான நாள்ல செய்யறதுதான் நல்லது. அப்போதான் செடிகள் வெளி உலகச் சூழலுக்கு மெதுவா பழகிக்கும். இந்த முதல் 2 வாரங்கள்ல நீங்க கொடுக்கிற கவனிப்பும் அக்கறையும் தான் அந்த செடி இந்த சீசன் முழுக்க எவ்வளவு ஆரோக்கியமா செழிப்பா வளரும் அப்படிங்கறத தீர்மானிக்கும். இந்த முக்கியமான நேரத்தை தவற விடாதீங்க. வெள்ளரிக்காய்க்கு தண்ணீர் ரொம்ப பிடிக்கும் என்பது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை எப்படி சரியாக தண்ணீர் ஊற்றி வளர்ப்பது என்பதுதான் பலருக்கும் தெரிவதில்லை. ரகசியம் எப்போது தண்ணீர் ஊற்றுவதில் இல்லை, எப்படி ஊற்றுகிறோம் என்பதில்தான் இருக்கிறது. முதல் முக்கியமான விதி, குழாயிலிருந்தோ அல்லது கிணற்றிலிருந்தோ வரும் குளிர்ந்த நீரை நேரடியாக வெள்ளரி செடிகளுக்கு ஊற்றாதீர்கள். இது செடிகளுக்கு பாதிப்பை தந்து வளர்ச்சியை குறைக்கும். அதோடு வேறு அழுகல் நோய் வரவும் இதுதான் முக்கிய காரணம். செடிகளுக்கு ஊற்றும் தண்ணீர் மிதமான சூட்டில் இருக்க வேண்டும். மண்ணின் வெப்பநிலையை விட குறைவாக இருக்கக்கூடாது. 23 முதல் 25 டிகிரி வரை இருந்தால் மிகச் சிறப்பு. காலையிலேயே ஒரு தொட்டியில் தண்ணீரை நிரப்பி வைத்தால் மாலைக்குள் அது வெயிலில் தானாகவே சூடாகிவிடும். 2வது விதி, தண்ணீரை செடியின் வேர்ப்பகுதியில் மட்டுமே ஊற்றுங்கள். இலைகளில் படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வெயில் நேரத்தில் இலைகளில் தங்கும் நீர்த்துளிகள் லென்ஸ் போலச் செயல்பட்டு இலைகளை சுட்டெரித்துவிடும். அதுவே மேகமூட்டமான நேரத்திலோ அல்லது மாலையிலோ இலைகளில் ஈரம் தங்குவது பூஞ்சை நோய்கள் வளர வழிவகுக்கும். 3வது மற்றும் மிக முக்கியமான விஷயம், தண்ணீர் ஊற்றும் அளவு காலநிலையையும் செடியின் வளர்ச்சியையும் பொறுத்தது. செடி வளரத் தொடங்கும் ஆரம்ப காலத்தில் 2 அல்லது 3 நாட்களுக்கு ஒரு முறை மிதமாக தண்ணீர் ஊற்றினால் போதும். ஆனால் காய் காய்க்கும் சமயத்தில் தினமும் கட்டாயம் தண்ணீர் ஊற்ற வேண்டும். ஏனென்றால் வெள்ளரிக்காயில் 95% தண்ணீர்தான் உள்ளது. இந்தச் சமயத்தில் போதிய ஈரம் இல்லையென்றால் வெள்ளரிக்காய் கசப்பாக மாறிவிடும். விதை முளைத்து ஒரு 2 அல்லது 3 வாரங்களில், அதாவது செடியில் 4-5 இலைகள் வந்தவுடன் முதல் முறையாக உரம் கொடுக்க வேண்டிய நேரம் இது. இதற்கு கடையில் விற்கும் விலை அதிகமான ரசாயனங்கள் எதுவுமே தேவையில்லை. நம் முன்னோர்கள் பயன்படுத்திய அதைவிட சிறப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு இயற்கை முறையை நாம் பயன்படுத்தலாம். அதுதான் ரொட்டி கரைசல்.
இதை தயாரிக்க ஒரு முழு கருப்பு ரொட்டியை எடுத்து ஒரு வாளி வெதுவெதுப்பான தண்ணீரில் போட்டு ஒரு 5 முதல் 7 நாட்களுக்கு வெதுவெதுப்பான இடத்தில் அப்படியே ஊறவிடுங்கள். இந்த நேரத்தில் ரொட்டியில் இருக்கும் ஈஸ்ட் வினைபுரிந்து செடிகளுக்குத் தேவையான நைட்ரஜன், வைட்டமின்கள் மற்றும் அமினோ அமிலங்களை அந்த தண்ணீரில் செறிவூட்டும். பிறகு இந்த அடர் கரைசலை எடுத்து 1 பங்குக்கு 10 பங்கு என்ற விகிதத்தில் சாதாரண தண்ணீருடன் கலந்து ஒவ்வொரு செடியின் வேரிலும் சுமார் 1 லிட்டர் அளவு ஊற்ற வேண்டும். இப்படிச் செய்வதால் உங்கள் வெள்ளரிச் செடிகள் மிக வேகமாகவும் செழிப்பாகவும் வளரத் தொடங்கும். இலைகள் நல்ல பெரியதாகவும் கரும்பச்சை நிறத்திலும் மாறும். செடிகள் ஆரம்பத்திலிருந்தே ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் வளர இது ஒரு மிகச்சிறந்த செலவே இல்லாத இயற்கை வழி. இப்போ நாம ஒரு பிரம்மாண்டமான அறுவடைக்கான மிக முக்கியமான ரகசியத்தை பத்தி பார்க்க போறோம். இதுவரைக்கும் நீங்க எல்லாம் சரியா செஞ்சிருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க விட்டுட்டீங்கன்னா கிடைக்க வேண்டிய மகசூல்ல வெறும் 3ல 1 பங்கு தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் செடியை ஒருங்கமைக்கும் முறை. வெள்ளரிக்காய்ங்கிறது ஒரு கொடி வகை தாவரம். அது பாட்டுக்கு வளர விட்டோம்னா செடி தன்னோட முழு சக்தியையும் தேவையில்லாத இலைகளையும் பக்கவாட்டு கிளைகளையும் உருவாக்குறதுக்கே செலவழிச்சிடும். நம்மளோட நோக்கம் என்னன்னா செடியோட முழு வீரியத்தையும் காய்கள் காய்க்கிறதுக்கு மட்டுமே பயன்படுத்தணும். அதுக்காக நாம வளர்க்கிற செடிகளை ஒரே ஒரு தண்டுல மட்டும் வளர விட போறோம். அதாவது இலையோட இடுக்குகள்ல இருந்து வர்ற எல்லா பக்கவாட்டு கிளைகளையும் நாம தயக்கமே இல்லாம நீக்கிடணும். இலையோட அடியில சின்னதா ஒரு குருத்து தெரியுதா? அதுதான் அந்த தேவையில்லாத கிளை. அத நகத்தாலோ அல்லது கத்தரிக்கோலாலோ ரொம்ப கவனமா கிள்ளி எடுத்துருங்க. முக்கியமா செடியோட மெயின் தண்டுக்கு எந்த பாதிப்பும் வராம பாத்துக்கோங்க. இந்த வேலைய 3 அல்லது 4 நாளைக்கு ஒரு முறை தவறாம செய்யணும். செடியோட அடிபாகத்திலிருந்து நுனி வரைக்கும் நல்லா செக் பண்ணுங்க. இத மட்டும் நீங்க சரியா செஞ்சீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான அறுவடை உங்களுக்கு கிடைக்கிறது உறுதி. சரி, செடியை ஒற்றை தண்டாக வளர்க்கும்போது அதன் முக்கிய தண்டு பகுதியை எப்படி கையாள வேண்டும் என்று இப்போது விரிவாக பார்ப்போம். செடியின் அடிப்பகுதியிலிருந்து சுமார் 50 சென்டிமீட்டர் உயரம் வரை உள்ள பகுதியை நாம் பிளைண்டிங் ஜோன் என்று அழைக்கிறோம். இந்த இடைவெளியில் உள்ள முதல் 5 அல்லது 6 இலைகளின் இடுக்குகளில் வளரும் பக்க கிளைகளை மட்டுமின்றி அங்கிருக்கும் பூ மொட்டுகளையும் நாம் முழுமையாக அகற்ற வேண்டும். ஆமாம், நீங்கள் கேட்டது சரிதான். நாம் ஆசையாக எதிர்பார்க்கும் அந்த முதல் பூக்களையும் பிஞ்சுகளையும் கிள்ளி எறிந்துவிட வேண்டும். இது பார்க்க கொஞ்சம் வருத்தமாக இருக்கலாம், ஆனால் செடியின் வளர்ச்சிக்கு இது மிக மிக அவசியம். இப்படிச் செய்வதன் மூலம் செடியானது தனது முழு ஆற்றலையும் வேர் மண்டலத்தை வலுப்படுத்துவதில் செலுத்தும். ஒரு செடியின் வேர்கள் எவ்வளவு வலுவாக இருக்கிறதோ அவ்வளவு ஆரோக்கியமாகவும் அதிக விளைச்சலையும் அது கொடுக்கும். ஆரம்பத்திலேயே செடியை காய்க்க விட்டால் அது சீக்கிரம் பலவீனமாகிவிடும். பின்னர் வரும் அதிகப்படியான காய்களை தாங்கும் சக்தி அதற்கு இருக்காது. இந்த 50 சென்டிமீட்டர் உயரத்திற்கு பிறகு வரும் பூக்களையும் பிஞ்சுகளையும் நாம் அப்படியே விட்டுவிடலாம். ஆனால் பக்கவாட்டில் வளரும் கிளைகளை மட்டும் தொடர்ந்து நீக்கிக் கொண்டே வர வேண்டும். இப்போது நமது முக்கிய தண்டு மட்டும் நேராக உயரமாக வளர்ந்து கொண்டே போகும். அந்த தண்டின் ஒவ்வொரு இலை இடுக்கிலும் கொத்து கொத்தாக நமது வெள்ளரி பிஞ்சுகள் உருவாகத் தொடங்கும். செடியின் எல்லா பக்க கிளைகளையும் சைட் ஷூட்ஸ் அடியோடு நீக்கச் சொல்வது சிலருக்கு குழப்பமாகத் தோன்றலாம். முதல் அல்லது 2வது இலைக்கு மேல் பக்க கிளைகளை கிள்ளிவிட்டு வளர்க்கும் முறைகள் நடைமுறையில் இருக்கின்றனதான். ஆனால் அந்த முறைகள் தரையில் படர்ந்து வளரும் பழைய ரகங்களுக்கு மட்டுமே ஏற்றவை. நமது இலக்கு என்பது மிக குறைந்த இடத்தில், குறிப்பாக பசுமை குடில்களில் கிரீன்ஹவுசஸ் அதிகபட்ச விளைச்சலை பெறுவதுதான். நாம் பயன்படுத்தும் நவீன ரகங்கள் மையத்தண்டிலேயே அதிக காய்களை தரும் திறன் கொண்டவை. பக்க கிளைகளை வளரவிட்டால் செடிகள் தேவையில்லாமல் அடர்த்தியாகி காற்றோட்டமும் வெளிச்சமும் குறைந்துவிடும். இது எளிதில் நோய்கள் பரவக் காரணமாகும். அது மட்டுமில்லாமல் செடி தனது சத்துக்களை வீணாக இந்த பக்க கிளைகளுக்கு செலவிடும். இதனால் மையத்தண்டில் வளரும் காய்களுக்கு போதிய சத்து கிடைக்காமல் போகும். எனவே நமது 3 விதைகள் 3 seeds உத்தியின்படி ஒரே விதிதான். பக்க கிளை என்று ஒன்றை பார்த்தால் அதை உடனே அகற்றிவிட வேண்டும். இதில் எந்த சமரசமும் இல்லை.
செடியின் முழு வீரியமும் மையத்தண்டிற்கும் அதில் காய்க்கும் காய்களுக்கும் மட்டுமே போய்ச் சேர வேண்டும். செடிகள் வளர வளர அவற்றின் தண்டை முறையாக கட்டிவிடுவது மிகவும் அவசியம். இது வெறும் வசதிக்காக மட்டுமல்ல, செடிகள் ஆரோக்கியமாக வளர்வதற்கான முக்கியமான ஒரு வழிமுறையாகும். நாம் முன்பே பார்த்தது போல 3 செடிகளுக்கு நடுவில் ஒரு வலுவான ஊன்றுகோலை அமைக்க வேண்டும். இது ஒரு நீண்ட குச்சியாகவோ இரும்பு குழாயாகவோ அல்லது மேலிருந்து தொங்கும் கயிறாகவோ இருக்கலாம். இந்த மைய ஆதாரத்தில்தான் நாம் வளர்க்கும் 3 வெள்ளரிச் செடிகளையும் கட்டிவிடப் போகிறோம். செடிகளை கட்டுவதற்கு துணிப்பட்டைகள் அல்லது மென்மையான சணல் கயிறுகளை பயன்படுத்துங்கள். கம்பி அல்லது மீன் பிடிக்கும் நைலான் நூலை ஒருபோதும் பயன்படுத்த வேண்டாம். அவை செடியின் மென்மையான தண்டுகளை அறுத்து சேதப்படுத்திவிடும். தண்டில் முடிச்சு போடும்போது தண்டு தடிமனாவதற்கு போதிய இடைவெளி விட்டு தளர்வாக கட்டவும். செடி வளர வளர ஒவ்வொரு 20 முதல் 30 சென்டிமீட்டர் உயரத்திற்கும் ஒரு முறை தண்டை கயிற்றைச் சுற்றி கடிகாரச் சுற்று திசையில் மெதுவாகச் சுற்றி விடுங்கள். இப்படி செடிகளை நேராக கட்டி வளர்ப்பதால் ஒவ்வொரு இலைக்கும் போதிய சூரிய ஒளி கிடைக்கும் மற்றும் காற்று சீராகப் பாயும். இது செடியை பராமரிப்பதையும் அறுவடை செய்வதையும் மிக எளிதாக்கும். காய்கள் அனைத்தும் மண்ணில் படாமல் சுத்தமாகவும் உங்கள் கண்ணுக்குத் தெளிவாகத் தெரிவதால் பறிப்பதற்கும் வசதியாக இருக்கும். தோட்டக்கலையில் நம்மில் பலரும் கவனிக்கத் தவறும் அதே சமயம் மிக முக்கியமான ஒரு விஷயம் மல்ச்சிங் எனப்படும் நிலப்போர்வை அமைப்பது. உங்கள் வெள்ளரிச் செடிகள் வளர்ந்து மண் நன்கு சூடான பிறகு செடியைச் சுற்றியுள்ள மண்ணை மூடி வைப்பது மிகவும் அவசியம். இதற்கு காய்ந்த புற்கள், வைக்கோல் அல்லது மக்கிய மரத்தூள் போன்ற இயற்கைப் பொருட்களை பயன்படுத்தலாம். இதனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன? முதலாவதாக, இது மண்ணின் ஈரப்பதத்தை தக்க வைக்கும். இதனால் நீங்கள் அடிக்கடி தண்ணீர் ஊற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. இரண்டாவதாக, தேவையற்ற களைகள் வளர்வதை தடுத்து உங்கள் வேலையை குறைக்கும். மூன்றாவதாக, சுட்டெரிக்கும் வெயிலில் வேர்கள் சூடாகாமலும் குளிர்ந்த இரவுகளில் வேர்கள் சில்லிடாமலும் இது சீரான வெப்பநிலையை பராமரிக்கும். அது மட்டுமல்ல, இந்த அடுக்கு மெல்ல மெல்ல மக்கி மண்ணிற்கு சத்துக்களைக் கொடுப்பதோடு மண்ணை நல்ல காற்றோட்டமாகவும் மாற்றும். மண் புழுக்களுக்கும் மற்ற நுண்ணுயிரிகளுக்கும் இது மிகச் சிறந்த வாழ்விடமாக அமையும். சுமார் 5 முதல் 7 சென்டிமீட்டர் தடிமனுக்கு இந்த நிலப்போர்வையை அமையுங்கள். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், செடியின் தண்டு அழுகிவிடாமல் இருக்க தண்டை ஒட்டிச் சிறிதளவு இடைவெளி விட்டுச் சுற்றிலும் மூடி வையுங்கள். நம்ம வெள்ளரிக்காய் செடிகள் இப்போ மிக முக்கியமான கட்டத்துல இருக்கு. அதாவது பூக்கள் பூத்து பிஞ்சுகள் பிடிக்கிற நேரம் இது. இந்த சமயத்துல செடிகளுக்கு பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் ரொம்ப அவசியம். ஆரம்பத்துல இலைகள் நல்லா வளர நாம நைட்ரஜன் சத்துக்களை அதிகமா கொடுத்திருப்போம். ஆனா இப்போ அதை குறைச்சிக்கணும். அப்பதான் செடி வீணா தழைச்சு வளராம நிறைய காய்கள் வைக்கும். இதுக்கு ஒரு அருமையான இயற்கை உரம் இருக்கு. அதுதான் சாம்பல் மற்றும் ஈஸ்ட் கலந்த ஊட்டச்சத்து கரைசல். இதை எப்படி தயார் செய்யறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு 3 லிட்டர் வெதுவெதுப்பான தண்ணியில 100 கிராம் ஈஸ்ட் மற்றும் அரை கப் சர்க்கரை சேர்த்து கலந்துக்கங்க. இத ஒரு ஓரமா வச்சு 2-3 நாளைக்கு நல்லா புளிக்க விடுங்க. அப்புறம் இந்த கரைசலை ஒரு 10 லிட்டர் தண்ணியில ஊத்தி அதோட ஒரு கப் சலிச்ச மரச்சாம்பலை சேருங்க. நல்லா கலந்துட்டு 2 மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க. இப்போ நம்ம கரைசல் தயார். இந்த கரைசலை செடியோட வேர் பகுதியில செடிக்கு 1ல இருந்து 2 லிட்டர் வரைக்கும் ஊத்தலாம். இது பிஞ்சுகள் அதிகமா பிடிக்கவும் வெள்ளரிக்காய் நல்லா இனிப்பாவும் மொறுமொறுப்பாவும் இருக்கவும் உதவும். அதோட செடிகள் மஞ்சளாவதையும் இது தடுக்கும். இந்த உரத்தை 10 நாளைக்கு ஒரு முறை அல்லது 2 வாரத்துக்கு ஒரு முறை நீங்க பயன்படுத்தலாம். வருமுன் காப்பதே சிறந்தது. செடிகளுக்கு நோய் வந்த பிறகு ரசாயன பூஞ்சை கொல்லிகளை பயன்படுத்துவதை விட நோய்கள் வராமலே தடுப்பதுதான் புத்திசாலித்தனம். நம் தோட்டத்துச் செடிகளை தாக்கும் முக்கிய எதிரிகளான சாம்பல் நோய் மற்றும் அடிச்சாம்பல் நோயை தடுக்க நம் வீட்டு முதலுதவி பெட்டியில் உள்ள பொருட்களே போதும். 10 நாட்களுக்கு ஒரு முறை 2 விதமான கரைசல்களை மாற்றி மாற்றி செடிகளுக்கு தெளிக்க வேண்டும். முதல் கரைசல் 10 லிட்டர் தண்ணீரில் 1 லிட்டர் பால் அல்லது மோர் கலந்து அதனுடன் 30 சொட்டு அயோடின் சேர்க்கவும். பாலில் உள்ள லாக்டிக் அமிலம் இலைகளின் மேல் ஒரு பாதுகாப்பு படலத்தை உருவாக்கி பூஞ்சைகள் வளரவிடாமல் தடுக்கும். அயோடின் சிறந்த கிருமிநாசினியாக செயல்படும். இரண்டாவது கரைசல்
10 லிட்டர் தண்ணீரில் ஒரு சிறிய பாட்டில் பச்சை நிற கிருமிநாசினி பிரில்லியன்ட் கிரீன் சேர்த்து கலக்கவும். இந்த எளிய ஆன்டிசெப்டிக் செடிகளில் நோயை உண்டாக்கும் கிருமிகளை திறம்பட அழிக்கும். செடிகளுக்கு தெளிக்கும்போது இலைகளின் 2 பக்கங்களிலும் படும்படி நன்கு நனையத் தெளிக்க வேண்டும். இதனை மாலை நேரத்திலோ அல்லது மேகமூட்டமான காலநிலையிலோ செய்வது மிகவும் நல்லது. இந்த எளிய மற்றும் பாதுகாப்பான முறைகளை பின்பற்றினால் அறுவடை வரை உங்கள் செடிகளை ஆரோக்கியமாக வளர்க்கலாம். இதன் மூலம் நச்சுத்தன்மையுள்ள ரசாயனங்கள் இல்லாத ஆரோக்கியமான விளைச்சலை பெற முடியும். நீங்க சுய மகரந்தச் சேர்க்கை செய்யும் ரகங்களை பயிரிட்டிருந்தாலும் தேனீக்கள் போன்ற பூச்சிகள் உங்க தோட்டத்திற்கு வருவது விளைச்சலை இன்னும் அதிகப்படுத்த உதவும். இவை பிஞ்சுகள் நன்றாக பிடிக்கவும் பூக்கள் வீணாகாமல் காய்களாக மாறவும் ரொம்பவே உதவியாயிருக்கும். சரி, இந்த தேனீக்களை நம்ம வெள்ளரித் தோட்டத்திற்கு ஈர்ப்பது எப்படி? இதுக்கு ஒரு எளிமையான நறுமணம் மிக்க வழி இருக்கு. 1 கப் சர்க்கரையை எடுத்து 1 லிட்டர் வெதுவெதுப்பான நீரில நல்லாக கரைச்சுக்கோங்க. கூடுதல் வாசனைக்காக ஒரு சிட்டிகை வெண்ணிலா பவுடரையும் அதுல சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை பாகை பூத்து குலுங்கும் வெள்ளரி செடிகளின் மேல தெளிச்சு விடுங்க. இதோட இனிப்பான வாசனை அந்த பகுதியில இருக்கிற தேனீக்களை உங்க தோட்டத்துக்கு வரவழைக்கும். அதே போல வெள்ளரிச் செடிகளுக்கு பக்கத்துல தேன் அதிகமா இருக்கிற பூச்செடிகளையும் வளர்க்கலாம். உதாரணத்துக்கு போரேஜ், போராஜ், கலண்டுலா அல்லது சாமந்தி பூக்களை வளர்க்கிறது ரொம்ப நல்லது. இவை மகரந்த சேர்க்கைக்கு உதவுறது மட்டும் இல்லாம உங்க தோட்டத்தையும் அழகா மாத்தும். இப்படி நன்மை செய்யும் பூச்சிகளுக்கு ஏத்த சூழலை அமைச்சு கொடுக்கிறது மூலமா இயற்கையோடு இணைந்து நம்மால அதிக அறுவடையை பெற முடியும். வெள்ளரிக்காய் பறிப்பதுதானே, இதில் என்ன பெரிய விஷயம் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீண்ட காலத்திற்கு நல்ல விளைச்சல் கிடைக்க இதிலும் சில நுணுக்கங்கள் உள்ளன. முக்கியமான விதி என்னவென்றால், வெள்ளரிக்காய்களை செடியிலேயே முற்றவிடாதீர்கள். தினமும் அல்லது 1 நாள் விட்டு 1 நாள் என தவறாமல் அறுவடை செய்யுங்கள். நீங்கள் எவ்வளவு அடிக்கடி காய்களை பறிக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக செடி புதிய பிஞ்சுகளை உருவாக்கும். செடியில் 1 அல்லது 2 காய்கள் முற்றி மஞ்சளாகி பெரியதாகிவிட்டால் விதை உற்பத்தி முடிந்துவிட்டது என்ற சிக்னல் செடிக்குச் சென்றுவிடும். அதன்பின் செடி காய்ப்பதை நிறுத்திவிடும். வெள்ளரிக்காய்களை அதிகாலையில் பறிப்பதே சிறந்தது. அப்போதுதான் அவை நல்ல சதைப்பற்றுடனும் மொறுமொறுப்பாகவும் இருக்கும். காய்களை கையால் இழுக்கவோ அல்லது திருகவோ வேண்டாம். அப்படிச் செய்தால் கொடி சேதமடைய வாய்ப்புள்ளது. ஒரு சிறிய கத்தி அல்லது கத்தரிக்கோலை பயன்படுத்தி சிறிய காம்புடன் சேர்த்து வெட்டி எடுங்கள். சரியான முறையில் அறுவடை செய்வது என்பது வெறும் காய்களை பறிப்பது மட்டுமல்ல, அது செடியை உற்சாகப்படுத்துவதாகும். இன்னும் உன்னால் முடியும், கொடு என்று நாம் செடியிடம் சொல்வதைப் போன்றது இது. அதற்கு பிரதிபலனாக அந்த செடியும் உங்களுக்கு பொன்னான விளைச்சலைத் தரும். சில நேரங்களில் நாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் வெள்ளரிக்காய்கள் சரியாக வளர்வதில்லை. அவை கசக்கலாம், மஞ்சள் நிறமாக மாறலாம் அல்லது ஒரு மாதிரி வளைந்து நெளிந்து கோணலாக வளரலாம். இதை பார்த்து பயப்படத் தேவையில்லை. இவை செடிகள் நமக்கு தரும் சமிக்கைகள். இவற்றை நம்மால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். வெள்ளரிக்காய் கசப்பாக இருப்பதற்கு குகுர்பிடசின் என்ற பொருள் முக்கிய காரணம். செடிக்கு ஏற்படும் ஒருவித அழுத்தம்தான். பெரும்பாலும் செடிகளுக்கு குளிர்ந்த நீரை ஊற்றுவதாலோ அல்லது பகலுக்கும் இரவுக்கும் இடையே உள்ள வெப்பநிலையில் திடீர் மாற்றங்கள் ஏற்படுவதாலோ இது நடக்கிறது. செடிகளுக்கு தொடர்ந்து வெதுவெதுப்பான நீரை ஊற்றி வந்தால் புதிதாக வரும் காய்களில் கசப்பு இருக்காது. வெள்ளரிக்காய் ஒரு கொக்கி போலவோ அல்லது பேரிக்காய் வடிவத்திலோ இருந்தால் அதற்கு பொட்டாசியம் சத்து குறைவு என்று அர்த்தம். இதற்கு தீர்வாக சாம்பல் கரைசலை செடிகளுக்கு ஊற்றலாம். ஒருவேளை வெள்ளரிக்காயின் காம்பு பகுதி தடிமனாகவும் நுனிப்பகுதி மெலிந்தும் இருந்தால் அதற்கு நைட்ரஜன் சத்து தேவைப்படுகிறது. அத்தருணத்தில் மாட்டுச்சாணக் கரைசல் அல்லது மட்கிய இலை தழைகளைக் கொண்டு செய்த உரத்தை பயன்படுத்தலாம். வெள்ளரி பிஞ்சுகள் மஞ்சளாகி உதிர்ந்து போனால் அது போரான் சத்து குறைபாட்டை குறிக்கும். இதற்கு 10 லிட்டர் தண்ணீரில் அரை டீஸ்பூன் போரிக் அமிலத்தை கலந்து செடிகளின் மேல் தெளிக்கவும். உங்கள் செடிகளின் மொழியை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் எந்த பிரச்சனையையும் உங்களால் சுலபமாக சரி செய்ய முடியும்.
நமது சாகுபடி காலம் முடிவுக்கு வந்தாலும் அந்த 3 விதைகளின் கதை இதோடு முடிந்துவிடவில்லை. அடுத்த ஆண்டு விதைகளுக்காக பணம் செலவழிப்பதைத் தவிர்க்க நாமே அவற்றை சேகரிக்கலாம். முக்கியமாக ஒரு விஷயம், வீரிய ரக F1 ஹைபிரிட் காய்களிலிருந்து விதைகளை சேகரிக்கக் கூடாது. நீங்கள் நாட்டு ரகங்களை நட்டிருந்தால் மட்டுமே விதைகளை எடுக்க வேண்டும். உங்கள் தோட்டத்தில் உள்ள செடிகளிலேயே மிகவும் செழிப்பான செடியை தேர்ந்தெடுங்கள். அதில் நல்ல வடிவமான சில காய்களை பறிக்காமல் செடியிலேயே நன்கு பழுக்கும் வரை விட்டுவிடுங்கள். அந்த காய்கள் பெரியதாகி மஞ்சள் அல்லது பழுப்பு நிறத்திற்கு மாற வேண்டும். பிறகு அந்த பழுத்த காயை எடுத்து நீளவாக்கில் நறுக்கி விதைகளைச் சதையோடு ஒரு கரண்டியால் எடுத்து ஒரு கண்ணாடி ஜாடியில் போடுங்கள். 2-3 நாட்களுக்கு அப்படியே விட்டுவிட்டால் அது நொதிக்கத் தொடங்கும். ஜாடியின் மேலே ஒரு மெல்லிய படலம் உருவாகி நல்ல கனமான விதைகள் அடியில் தங்கும். அந்தச் சமயத்தில் சுத்தமான தண்ணீரில் கழுவி மேலே மிதக்கும் தேவையற்ற விதைகளை நீக்கிவிடுங்கள். அடியில் தங்கிய நல்ல விதைகளை எடுத்து ஒரு காகிதத்தின் மேல் பரப்பி காற்றோட்டமான இடத்தில் நிழலில் நன்றாக உலர்த்துங்கள். நன்கு காய்ந்த பிறகு ஒரு காகித உறையில் போட்டு பாதுகாத்து வையுங்கள். இப்படிச் செய்வதன் மூலம் உங்கள் மண்ணுக்கும் சூழலுக்கும் ஏற்ற தரமான விதைகளை நீங்களே தயார் செய்கிறீர்கள். ஒரு சிறந்த தோட்டக்கலை நிபுணருக்கு இதுவே உண்மையான அடையாளம். அவ்வளவுதான் நண்பர்களே, நாம இந்த முழு பயணத்தையும் பார்த்தாச்சு. நீங்க பார்த்தது போல இதுல எந்த ஒரு மாய மந்திரமும் இல்ல. வெறும் 3 விதையிலிருந்து இவ்வளவு பெரிய அறுவடை கிடைச்சதுக்கு காரணம் ஏதோ ஒரு அதிசய ரக விதை இல்ல, அது நாம பின்பற்றிய முறையான பராமரிப்பு தான். விதையை தேர்ந்தெடுக்கிறதுல இருந்து கடைசி வெள்ளரிக்காயை பறிக்கிற வரைக்கும் நாம செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயமும் ரொம்ப முக்கியம். நம்ம கவனத்தை அங்கேயும் இங்கேயும் சிதற விடாம வெறும் 3 செடிகள் மேல மட்டும் முழு அன்பையும் அக்கறையையும் செலுத்தி அதுங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்தோம். அதுக்கு கைமாறா நாம எதிர்பார்த்ததை விட அதிகமான அறுவடையை அந்த செடிகள் நமக்கு கொடுத்திருக்கு. இதுல இருக்கிற முக்கியமான ரகசியமே இதுதான். அதிக மகசூல் கிடைக்கணும்னா நிறைய செடிகள் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில செடிகளை மட்டும் தேர்ந்தெடுத்து அதுங்களுக்கு ஏத்த சரியான சூழலை அமைச்சு கொடுத்தாலே போதும். இந்த முறை உங்களை புதுசா முயற்சி செய்ய தூண்டும்னு நான் நம்புறேன். இது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல விளைச்சலை தரும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த தோட்டக்கலை ரகசியங்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. வெள்ளரிக்காய் வளர்க்கறதுல உங்களோட ரகசியங்கள் அல்லது கைவந்த கலை என்ன? என்னைக்காவது உங்களோட விதைகளை மத்தவங்களுக்கு பகிர்ந்து இருக்கீங்களா? உங்களோட கதைய கமெண்ட்ல சொல்லுங்க. நான் படிச்சு பார்க்க ஆர்வமா இருக்கேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.